வெளிநாயகா. உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கோம் நான் எந்த மூவி பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. நம்ம கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் மூவி பற்றி தான் பேச போகிறோம். என்னை வாழ வைக்கும் தெய்வமே. தக் லைஃப் மூவி பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ரொம்ப பேடான ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. நான் ஏதோ சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் உட்காந்து பாத்துங்க. டேய் இது என்ன சொல்ல வந்தீங்க? டேய் சொல்லிருக்கடா ஒழுங்கா. என்னை பொறுத்த வரைக்கும் தக் லைஃப்பில் வந்து ஒரு கதை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இந்தமாரி எடுத்துடக்கூடாது. மணிரத்னம் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்லா மூவிஸ் எடுக்கிறவர் தான். வயசானதுனால இப்படி ஆயிடுச்சு நம்ம தெரியல அவருக்கு. இந்த டைம் எடுத்த மூவி வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி மூவி எடுக்கிறாரு நம்ம தெரியல. நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். கமல்ஹாசன் எடுத்துகிட்டு அப்படின்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து கமல் வந்து ஓப்பனிங்லேயே வந்து சொல்லுவார், நான் வந்து ஒரு கேங்ஸ்டாரு, இது வந்து ஒரு கேங்ஸ்டார் படம் அப்படிங்கிறத ஓப்பனிங்லேயே காட்டிடுவாங்க. நான் இங்கே விற்க வந்தது தக் லைஃப் இல்லை, நல்ல சினிமாவை. கேங்ஸ்டார்னு சொல்கிறத தவிர அந்த மூவியை ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம்னா அவங்க கேங்ஸ்டார் என்ன கன்னா இல்லை ட்ரக்ஸா என்ன அவங்க அந்த கேங்ஸ்டார் தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த மூவியில் ஒரு இடத்துல கூட காட்ட மாட்டானுங்க. ஒரு ஹை பட்ஜெட்டு இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறது அவங்களே நம்பல, அதுக்கேற்ற மாதிரி படமும் எடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு மூவி எடுக்கிறீங்கன்னா ஓகே, ஆனால் அது என்ன மூவி, அந்த மூவியில் வந்து கேங்ஸ்டார் அப்படின்னா அவங்க கேங்ஸ்டாரில் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு காட்டணும். ஆனால் அவங்க அதில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒரு வேலை செய்கிறாங்க, கேங்ஸ்டாரில் கொலை பண்ணுறாங்களா, ட்ரக்ஸ் கடத்துறாங்களா, இல்லை கன்ஸ் எல்லாம் விற்கிறாங்களா, எதுவுமே காட்ட மாட்டாங்க. மொட்டையே கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லிடுவாங்க, அப்படியே மூவியை கொண்டு போவாங்க. நான் சேட்டலைட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும்தான் விட்டிருக்கிறேன். நான் குமார் அவசரப்பட்டிய இந்த மூவியில் வந்து இன்னும் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளார வந்து லேடிஸ்லாம் லேடி கேரக்டர்லாம் உள்ள நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு சீனுக்கோசரம் மட்டுமே அந்த சீனுக்கோசரம் மட்டுமே அவங்க உள்ள வர மாதிரியே இருக்கும். என்ன வேணும் உனக்கு? நம்ம சிம்பு சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலுமே சிம்பு வந்து இதில் நல்லாவே பண்ணியிருப்பார். சிம்புவோட ரோல் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். கமல் ரோலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அந்தளவுக்கு நல்லா கமல் ரோலை கொண்டு போகலை. நல்லா கொண்டு போயிருக்கலாம், ஆனால் கொண்டு போகல. இன்னும் நிறைய நெகட்டிவ் இதில் இருக்குது. உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். நம்ம ஏ ரஹ்மான் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூசிக்லாம் ஓகே தான். ஆனால் அந்த நடுவில் ஒவ்வொரு இடத்துலலாம் தி மியூசிக் மாரி போடுவார். ஏதோ சரி போனா போயிட்டு போகுது போடா அப்படின்னு சொல்லி வந்து தப்புன்னு ஒரு 4 இடத்துல கை வச்சோம்னா எப்படி இருக்கும் மியூசிக் போர்டில், அதுமாரி கிங்கிங்கி நாங்கள் மியூசிக் போட்ட மாரி ஒரு மியூசிக் வச்சுருப்பார். இந்த படத்தில் 5 பாட்டு தான் இருந்தது, 9 மாற்றிட்டார் அவர். தேங்க்யூ ரஹ்மான். ஓகே தான். மியூசிக்கை பற்றி பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. த்ரிஷாவும் சரி, மலையாள கேரக்டர் ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, அவர் செம்ம ஃபேமஸ்ஸு, அவரும் சரி, நம்ம சிம்புவோட என்ட்ரி, இந்தமாரி நிறையா கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ஒரு திடீர்னு உள்ளே வந்த மாரி இருக்கும். ஒரு லிங்கே இருக்காது, என்ன கதை போயிட்டுக்குது நம்ம யோசிக்காட்டியும் திடீர்னு உள்ளே வந்து ஒரு கேரக்டர் கொண்டு வர மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து மூவிஸை எடுத்துகிட்டு அந்த மூவிஸை ட்ரிம் பண்ணுவோம். இதெல்லாம் தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு சொல்லி தூக்கும்போது ஒழுங்காக தூக்க முட்டானுங்களான்னு தெரியல. நடுவில் அந்த கட்டல் நல்லாவே தெரியும். திடீர்னு பார்த்தோம்னா டக்குன்னு உள்ளே த்ரிஷா வருவாங்க. ஏன்னா அது திடீர்னு உள்ளே வந்த மாரி இது அப்படின்னு தோண்டும். அதேமாரி தான் நிறைய கேரக்டர் வந்து திடீர்னு உள்ளே வர மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு லிங்க்டே இல்லாமல் அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம் ஒரு கதை போயிட்டுருக்கோம், திடீர்னு அப்படியே கட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் எப்படி இருக்கும், அதுமாரி ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வரதே அப்படி தெரியும். ஏன்னு தெரியல, அதுமாரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டார் கதை, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கேங்ஸ்டார் கதைக்குள்ளார சந்தேகங்கள் வருது, சந்தேகத்தினால சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு நம்ம சிம்புவும் கமலும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமாக லவ் பண்ணுறான், ஆனால் இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணு. செகண்ட் ஹாஃப் இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க. இதில் நம்ம த்ரிஷா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்புவோட தங்கச்சி வந்து சின்ன வயசில் வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்படி காணாமல் போன தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சி தரேன்னு கமல் சொல்லுவார். கமல் தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா காணாமல் போனவங்களை தேடி எங்கெங்கெல்லாம் போவாங்க. நார்மலாக வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அனாத ஆசிரமம் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்ப்பாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி இந்தமாரி தான் சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கமல் பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை நடக்கிற இடம் இந்தமாரி இடத்துக்குலாம் போவாப்புல. அங்கே போயிட்டு த்ரிஷாவை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வருவார். இல்லை தங்கச்சி தேடி போகிறன்னு சொல்லி த்ரிஷா கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவாப்புல. த்ரிஷா மேலே வந்து சிம்புக்கு ஒரு கண்ணு இருக்கும்.
இப்படி தான் கதையை கொண்டு போவானுங்க. லேடி கேரக்டர் உள்ளே வரது எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன் மணிரத்னம் இப்படி பண்ணாருன்னு தெரியல. அப்புறமேட்டு சாங்ஸ்லாம் இதுன்னு சாங்ஸ்லாம் உண்மையில நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நடுவில் இந்த தீம் மியூசிக் இந்த மாதிரி போடுவாங்க, ஹீரோ என்ட்ரிக்கு வில்லன் என்ட்ரி இந்த மாதிரிலாம் மியூசிக்லாம் கொண்டு வருவாங்க. இந்த மாரி மியூசிக் மட்டும்தான் அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. கதையில் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த சாங் தான். விண்வெளி நாயகா வெளிநாயகா இந்த சாங்கை எதிர்பார்த்துருப்போம், எங்கேயோ கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்ப்போம். கடைசியில் பார்த்தா மூவி முடிஞ்ச வாட்டி சம்மந்தமே இல்லாமல் கமல்ஹாசன் ஒரு கண்ணாடி போட்டு வெள்ளாம் பண்ணுற காட்டுக்குள்ளே ஒரு கண்ணாடி போட்டு நடந்து போவார். அப்போ இந்த சாங்கை போடுவானுங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 30 செகண்டுக்குள்ளே போட்டு முடிச்சிருவானுங்க இந்த சாங்கை. விண்வெளி நாயகான்னு ஒரு 2 வார்த்தையும் போட்டு முடிச்சு உடனே எடுத்து போட்டுருவாங்க. 2 பாட்டை கூட எடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் தக் லைஃப் 2ன்னு சொல்லி கூட இன்னொரு பாட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் புரிகிற மாதிரியே கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருக்கலாம். கதை இருக்குது உள்ளே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த கதையை வந்து தெளிவாக காட்டலை. அதுதான் கதையை கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்கலாம், அப்படி காட்டாமல் விட்டுட்டாங்க. இந்தமாரி தான், இப்படி தான் இந்த மூவியே போவோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, படம் இன்னும் நல்லா போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கதையை கொஞ்சம் நல்லா தெளிவாக கொண்டு போயிருக்கணும். நிறைய பேத்துக்கு நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்துருக்கணும். பவர்ஃபுல்லான ரோல் நிறைய பேத்துக்கு இல்லை. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம கமல்ஹாசன் வந்து ஒரு இடத்துல வந்து அடித்து தூக்கி பனி மேலே ஒரு பனிமலையிலேருந்து தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுட்டு கமல் வந்து விவேகம் படத்தில் வர மாரி திரும்ப எந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்புவார். அது பார்த்தோம்னா ஒரு சைனீஸ் இதுமாரி இருக்கும். ஒரு குன்ஃபு கற்றுக் கொடுக்குற இடத்துக்குள்ளே போய் அவர் கூப்பிட்டு போய் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே அவர் குன்ஃபுலாம் பழக்கி விட்டு அவர் வந்து பயங்கரம் பலசாலியாக மாற்றுவாங்க அந்த வயசான கெட்டப்லையா. என்னடி இது? அவர் அதில் வந்து ஒரு குன்ஃபு ட்ரெஸ் போட்டிருப்பார். அந்த பாதி பிரேக்குக்கு அப்புறமேட்டுக்கு மூவி கன்னியூ ஆகும்போது அவர் என்ன குன்ஃபு ட்ரெஸ்ஸில் இருந்தாரோ அதையே தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவார். நடுவில் எதுவும் ட்ரெஸ் மாற்றிருக்கலாமே, ஏன்னு தெரியல, மாற்றவே இல்லை. அவர் பழி வாங்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே குன்ஃபு ட்ரெஸ்லேயே தான் இருப்பார் மனுஷன். ஏன்னு தெரியல, அது அப்படியே கொண்டு போயிருக்கிறார் மணிரத்னம். பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு டைம் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கர்நாடகா சைடில் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இல்லைன்னா உங்கள் மூவி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. கமல் வந்து இல்லை தமிழ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பார். அதெல்லாம் கேட்குறப்ப பரவாயில்ல, மனுஷன் தமிழில் பயங்கரமாக மனசில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நிறைய பேர் தானே அவங்களுக்கே செல்ஃபாகவே வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இப்போ படம் ரிலீஸ் ஆன வேண்டி எப்படி தெரியுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த மூவி வந்து கர்நாடகாரையும் தப்பிச்சிட்டாங்க. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. நாமளே வந்து வாண்டடாக மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், அவ்வளோதான். போய் பாருங்கள், தேட்டருக்கு போய் பாருங்கள். ரொம்ப மோசமான மூவின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து மூவின்னா நல்லா எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருக்குது. போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸு கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் அந்த மூவியை.